Assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 டிஃபரண்டான இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அல்மிஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உளுந்தம்பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் உடச்ச தொளிப்பருப்பு, இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதை நல்லா ப்ரௌன் கலராக வருத வரைக்கும் வறுக்கணும். இதை மிதமான தீயில வச்சு தான் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் 1/2 கப் எள்ளு, இது நல்லா பொரிஞ்சு வருத வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி சகப்பு எள்ளு தான் பயன்படுத்தியிருக்கேன். எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் 10 பல் பூண்டு, 1 கை அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதை நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா வறுக்கணும். இது நல்லா பொறுன்னு வருத வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக லேசாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட சிறிதளவுக்கு புளி சேர்க்கணும். இது புளியங்கொட்டை எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், உளுந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் எள்ளு, இது நல்லா பொரியுத வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, 1 கை அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதையும் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. அது கூட நம்ம உளுந்தம்பருப்பு பயன்படுத்தி செஞ்ச பொடிக்கு எவ்வளோ புளி போட்டோமோ அதிலிருந்து 3 மடங்குக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காரமான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 10 பல் பூண்டு, 1/2 கை அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதை நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 கப் வெள்ளை உருட்டு பருப்பு, இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது கரைஞ்சிடக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலராக வருத வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயோடு சேர்த்து அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம புளி சேர்க்க வேண்டாம். இப்போது இதை நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 3 வகையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முயிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.